வெற்றி வாழ்வு திருச்சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். சங்கீதம் 115 சங்கீதம் 115 12-15 வரை வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி நமக்கு எதை வலியுறுத்துகிறது அப்படின்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் அவர் ஆசீர்வாதத்தின் தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெருக்கத்தையும் ஏராளத்தையும் தாராளத்தையும் கர்த்தருடைய நன்மையும் எல்லா விதமாக நம்ம வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ நமக்கு இந்த வேத பகுதி எதை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, கர்த்தர் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். நம்ம கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் அவர் பெருக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மிடத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றையும் தேவன் ஆசீர்வதித்து அதை பெருக செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் தாவீது இங்க எழுதுறார் பாருங்க, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவார்னா என்னன்னா, அதிகம் அதிகமாய் மேலும் மேலும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறதாய் அது இருக்கிறது. இது எப்படி சொல்லுது பாருங்க, ஒரு ட்ரீ ஆஃப் லைஃப் டிரான்ஸ்லேஷன்ஸ் என்ன சொல்லுது பாருங்க, மே அடோனாய் இன்க்ரீஸ் யூ மோர் அண்ட் மோர், யூ அண்ட் யுவர் சில்ட்ரன் மோர் அண்ட் மோர். வர்த்திக்க பண்ணுவார் அப்படி என்னன்னா, அவர் அதிகம் அதிகமாய் பெருக பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் நம்மளையும் எல்லாம் சொல்லுவோமா, நம்மை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார் அதிகம் அதிகமாய் மேலும் மேலுமாய். இதற்காக தான் நாம் உண்டாக்கப்பட்டோம். நம்முடைய உண்டாக்கப்பட்ட நோக்கமே அதுதான். ஆதியாகமும் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிறது பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். பாருங்க, மனுஷனை கர்த்தர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அவர் முதல்ல ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னன்னா, சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். இந்த சகலன்ற வார்த்தை ஒரிஜினலா என்ன வருதுன்னா, ஏராளமாய் தாராளமாய் எந்த ஒரு நிபந்தனை இன்றி சுதந்திரமாக நீ நிறைவா எல்லாவற்றையும் சாப்பிடலாம். அதிகம் அதிகமாய் எவ்வளவு வேணா மேலும் மேலும் திருப்தியான இருக்கலாம் அப்படின்னு ஆதாம பார்த்து தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் முதல்ல இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். இதே ஆசீர்வாதத்தை தான் இங்க தாவீது என்ன பண்றாருன்னா, அவருடைய சங்கீதத்தில் வெளிப்படுத்துகிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார். என்னன்னா, அவர் மனுஷனை குறித்த அந்த ஆசீர்வாதமான திட்டத்திலிருந்து அவர் மாறவே இல்லை பாருங்க. ஆகவே தான் மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகும் அந்த ஏராளம் தாராளம் உடைய வாழ்க்கையை அவன் இழந்து போயிட்டான். அப்போ அந்த ஏராளம் தாராளம் வாழ்க்கையை இழந்து போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, உள்ள பாவம் வந்த பிறகு, இந்த சாபம் வந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அவனை குறை உள்ளவனாக மாத்தினது. கையின் பிரயாசத்தை திக்குமுக்கா ஆட செஞ்சுது. கையில எதை செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நிக்க மாட்டேங்குது. தேவன் அது ஒரு பாவத்தின் விளைவாக, அது ஒரு சாபத்தின் ஒரு தண்டனையாக வந்துருச்சு பாருங்க. பொருளாதார செழிப்பு இல்லை. தேவன் மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படிதான் தேவன் உண்டாக்குனாரு. ஏதேன் தோட்டத்துல கொண்டு விடும் பொழுது ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்படுது. அந்த ஏதேன் தோட்டம் எப்பேற்பட்ட தோட்டம் அப்படின்னா, எல்லா விதத்திலும் எல்லா நன்மையும் தேவனை கொண்டு, தேவனுடைய ஜீவனை கொண்டு தேவனுக்காக வாழ்வது. அந்த இடத்துல ஒரு குறைவும் இல்லை பாருங்க. முதல்ல மனுஷன் தேவன் எப்படி கொண்டு வந்தார்? குறைவிலே கொண்டு வந்தார்? இல்லை, அவனை எல்லா நன்மையும் அனுபவிக்கும்படியே தேவன் கொண்டு வந்தார். அந்த நன்மை பெருகும்படி அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி, என்ன சொல்றாருன்னா, பழுங்குங்க பெருகுங்க இந்த பூமியை நிரப்புங்க என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தினுடைய அந்த விளைவு தான் பெருக்கமாக இருக்கிறது. மனுஷனுடைய திட்டம் நோக்கம் என்ன இந்த பூமியில அப்படின்னா, அவன் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், அவன் பெருக வேண்டும், அவன் பழுக வேண்டும், இந்த பூமியை நிரப்பி
கீழ்ப்படுத்தி தேவனுடைய நாமத்தை கொண்டு அவன் எல்லாவற்றையும் அவன் ஆண்டு கொள்ள வேண்டும். அப்போ இந்த பெருக்கம் பாவம் வந்த பிறகு கெட்டு போயிடுச்சு பாருங்க. மனுஷன் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். அதை உணர்த்தும்படிதான் ஒவ்வொருத்தரையும் தேவன் தெரிந்தெடுத்தார். பாவத்தின் மத்தியில, இந்த பாவத்தினுடைய தண்டனையில, ஆக்கினி தீர்ப்புல நோவாவை தேர்ந்தெடுக்கிறார். பாவத்தின் விளைவாக அந்த இடத்துல தண்டனை வருது. தண்டனை வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பூமியை தேவன் என்ன பண்றாருன்னா அழிக்கிறாரு. ஜலப்பிரயாணத்தை கொண்டு, மழையை கொண்டு இந்த பூமி இந்த பாவத்தின் விளைவை அழிக்கிறாரு. அந்த அழிவின் மத்தியிலும் என்ன நடக்குது அப்படின்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப கிருபை கிடைத்ததுன்னா எதற்கு கிருபை கிடைத்தது நம்ம பார்க்கணும். ஏன் கிருபை கிடைக்குது அப்படின்னா, நோவாவுக்கு நல்ல வாழ்க்கையை தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த பேழையை உண்டாக்க சொல்றாரு, அந்த பேழைக்குள்ள போக சொல்றாரு. அந்த ஆக்கினி தீர்ப்புலேருந்து நோவாவை காப்பாற்றி அந்த அழிவிலிருந்து அந்த மத்தியிலிருந்து மறுபடியும் நோவா என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் ஆசீர்வதித்து நீங்கள் திரளாய் வர்த்தித்து பூமியை நிரப்புங்கள் அப்படின்றாரு. மறுபடியும் சொல்றாரு. ஆபிரகாம் அழைக்கிறாரு. ஆபிரகாம் தேவனை அறியாத பின்னணியிலிருந்து ஆபிரகாம் வராரு. ஆபிரகாம் அழைத்து என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நான் உனக்காக வைத்திருக்கிற வாழ்க்கையை அது காண்பிக்கிறது. ஆபிரகாம் பாருங்க, ஒரு குறைவுள்ள வாழ்க்கையில் இருந்தாரு. குறைவுள்ள வாழ்க்கையில் தேவனை அறியாத வாழ்க்கை. இப்படி சொல்லலாம் பாருங்க, ஒன்றுமே இல்லை, எதை செஞ்சாலும் வாய்க்காது, ஒரு பிச்சைக்கார வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஏன்னா அவர் சிலையை செஞ்சு தெருவா போய் விற்கணும். அந்த வித்தாதான் அவருக்கு அந்த பிழைப்பு, அந்த பிழைச்சாதான் அவருக்கு சோறு இல்லையா. காசு இருக்கும், விற்கலன்னா காசு இருக்காது, சோறு இருக்காது, பிழைப்பு கெட்டு போயிடும். அப்போ மனுஷன் பாருங்க, இந்த குறைவுல வந்துட்டே இருக்கான். கர்த்தர் காமிச்சுட்டே இருக்கார். ஒவ்வொரு வேத பகுதியிலிருந்து, ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து, ஒவ்வொரு இந்த பழைய உடன்படிக்கையிலிருந்து தேவன் ஒன்றை மட்டும் வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். என்னன்னா, அவர் ஆசீர்வாதத்தின் கடவுள், ஜீவனின் கடவுள், பெருக்கத்தின் கடவுள், ஏராளத்தின் கடவுள், ஏராளம் தாராளத்தின் கடவுளா இருக்கிறார் என்பதை அவர் காண்பிக்கிறார். அப்போ ஆபிரகாம ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம அவர் அழைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படின்னு சொல்றாரு. நீங்க நினைக்கலாம், என்னங்க எங்கேயோ போ சொல்றாரு கர்த்தர் அப்படின்னு. இல்ல, ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது, ஆபிரகாமே நீ என்னை பின்பற்றி வா அப்படின்றாரு. அப்ப ஆபிரகாம் எதையோ பின்பற்றி போய் கொண்டிருக்கிறான் இல்லையா. இப்ப தேவன் சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. நீ என்னை பின்பற்றி வரும்போது நான் உனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வச்சிருக்கிறேன். நான் உன்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மனுக்குலம் பாவம் வந்த பிறகு என்னன்னா, தேவனோடு ஒரு இருக்கிற அந்த உறவுல இருந்து கட்டாச்சு. கட்டான என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய மனம் இருளால சூழப்பட்டு தேவனை ஆராதிக்க முடியாம, தேவனுடைய நன்மையை அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. அதனால தான் தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. என்னன்னா, நீ என்ன பின்பற்றி வா. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டும் நம்ம ஆண்டவரை பின்பற்றுறது இல்லை பாருங்க. வேற எதையோ நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, தேவை வரும் பொழுது நம்ம முதல்ல என்ன பண்றோம் நம்ம ரொம்ப முக்கியமா இருக்குது. தேவை வரும் பொழுது இந்த தேவனை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோமா? இவர் பலவிதமான வாக்குத்தத்தங்களை நமக்கு வைத்திருக்கிறாரு. ஒரு தேவை வரும்பொழுது நம்முடைய மனம் எப்படி சிந்திக்குதுன்னு நம்ம யோசிக்கணும். ஒரு தேவை, பெரிய தேவை வரும்பொழுது இந்த நபர்கிட்ட கடன் வாங்கலாமா, இல்லை லோன் போடலாமா, இல்லை பேங்க்ல போய் கேட்டு பார்க்கலாமா, இல்லை வட்டிக்கு வாங்கலாமா, சீட்டு போடலாமா? பாருங்க, இந்த மாதிரியான எண்ணங்கள் ஏன் வருது அப்படின்னா, அப்படி தேவன் ஆசீர்வாதத்தின் தேவனா இருக்கிறாரு. இந்த தேவனை நம்ம ஆதாரமாக வைக்கலன்றத அதை வெளிப்படையாய் நமக்கு காண்பிக்கிறது. இவர் என்ன விரும்புறார் அப்படின்னா, இவரை நம்பி முழுமையா இவரை விசுவாசித்து இவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும். அதற்காக தான் இயேசு இந்த பூமியில வந்தார் பாருங்க. அந்த ஜீவனை மனுஷன் இழந்துட்டான். அந்த ஆசீர்வாதத்தின் ஜீவனை இழக்கும் பொழுது இங்க மறுபடியும் இயேசு ஒரு நோக்கத்தோடு வரார். அவர் சொல்றார் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். என்ன சொல்றாருன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான், ஆனா நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, மனுஷன் ஆதியில ஒரு ஜீவனை இழந்தான். என்னன்னா ஆசீர்வாதத்தின் ஜீவன். அந்த ஜீவனை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். தேவனுக்காக வாழ்வது, தேவனை கொண்டு தேவனை அனுபவிக்கிற ஜீவன் அது. அந்த ஜீவன் ஆதாம் பாருங்க இழந்துட்டாரு. இழந்ததுனால எல்லா மனுக்குலமும் இந்த தொடர்ந்து இந்த ஜீவனை இழந்து கொண்டே வந்தது. ஆனா இவர் சொல்றாரு, அந்த ஜீவனை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். என்னை கொண்டு என்னை முழுமையாக அனுபவிக்கிற ஜீவன், நான் கொடுக்கிற ஒரு தரமான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை கொடுக்கும்படி வந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த வாழ்க்கையை நான் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று அவர் அங்க சொல்றாரு. என்னன்னா, எந்த விதத்தில் பரிபூர்ணம் அப்படின்னா, அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், நல்வாழ்வை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், பொருளாதார செழிப்பை கொடுக்கிறார், குடும்பத்தினுடைய வெற்றியை கொடுக்கிறார், வேலை ஸ்தலங்களில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நம்முடைய கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதங்களை இதெல்லாம் கொடுக்கிறாரு. இது எல்லாவற்றையும் நான் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு. இது எல்லாமே நிறைவாக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நான் வந்த நோக்கமே நீங்க நன்றாய் நன்மைகளை அனுபவிப்பது, அந்த நன்மையில் எல்லாம் பெருக வேண்டும். நம்ம மட்டும் அனுபவிக்க கூடாது, நம்மளும் அனுபவிக்க வேண்டும், மற்றவர்களும் அந்த பெருக்கத்தின் விளைவாக அவர்கள் அனுபவிக்க வேண்டும். தேவன் இங்க இயேசு இங்க சொல்றாரு பாருங்க. இங்க இந்த வசனத்தை ஒரு டிபிடி இந்த பேஷன் டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன், தமிழ்லயே வாசிக்கிறேன் நான். ஒரு திருடன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருக்கும், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் மட்டுமே விரும்புவான். ஆனால் நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாகவும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவும் நீங்கள் வழிந்தோடும் அளவுக்கு முழுமையான வாழ்வை அளிக்கவே வந்திருக்கிறேன். மனுஷன் பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் வழிந்து ஓடுற வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். இப்போ அதே வாழ்க்கையை கொடுக்கும்படி தான் நான் இங்கே வந்தேன் என்று இயேசு சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாகவும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவும் நீங்கள் வழிந்தோடும் அளவுக்கு முழுமையான வாழ்வை அளிக்கவே வந்தேன் என்று இங்க சொல்றாரு. இந்த பரிபூர்ணம் தான் அதை வழிந்தோடு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது. அப்போ இந்த பரிபூர்ணம் என்றால் என்ன அப்படின்னா, தியோஸ் டிக்ஷனரியில் இந்த பரிபூர்ணம் என்ற வார்த்தைக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்றாங்க என்னன்னா, எக்ஸீடிங் மெஷர். இந்த எக்ஸீடிங் மெஷர்லேருந்து ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது. அதுலேருந்து ஒரு மொழிபெயர்ப்பு சொல்றாங்க சூப்பர் ஆடட். இந்த சூப்பர் ஆடட்லேருந்து ஒரு வார்த்தை மொழிபெயர்க்கப்படுகிறார்கள் என்னன்னா சூப்பர் அபண்டன்ஸ். இந்த சூப்பர் அபண்டன்ஸ் என்னன்னா மிகவும் அதிகமாய், தேவைக்கும் அதிகமாய், ரொம்ப ரொம்ப அதிகமாய். இந்த எக்ஸீடிங் மெஷர், இந்த பரிபூர்ணம் வாழ்க்கை என்னன்னா மிகவும் அதிகமாய், தேவைக்கும் அதிகமாய், ரொம்ப ரொம்ப அதற்கும் மேலாய் அதிகமாய். அப்போ என்ன மாதிரியான வாழ்க்கை இயேசு நம்மளுக்கு கொடுக்க வந்திருக்கிறார் அப்படின்னா, போதுமானதற்கு அதிகம், அதற்கும் அதிகம். எல்லாம் சொல்லுங்க, போதுமானதற்கு அதிகம், அதற்கும் அதிகம். இதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறவராக இருக்கிறார். இவர் இந்த ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லிட்டு இந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் என்று ஒரு பின்னலிருந்து சொல்றார். என்னன்னா, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறார். அப்போ இந்த நல்ல மெய்ப்பன் எப்படி இருக்கிறார் என்பதை இந்த தாவீது வெளிப்படுத்துகிறார் பாருங்க. இவர் எப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கிறார் என்று இங்க இயேசு சொல்றாரு இல்லையா, நான் எல்லாவற்றையும் நிறைவாக உங்களுக்கு கொடுக்க வந்தேன், நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக கொடுத்தேன், நிரம்பி வழிறுதல் ஓடுற வாழ்க்கையை நான் கொடுத்தேன் என்று சொல்றாரு. எந்த பின்னணியில் சொல்றாருன்னா, நான் ஒரு நல்ல மெய்ப்பன், என்கிட்ட வர்றவன் இப்பேற்பட்ட ஒரு செழிப்பு மிக்க வாழ்க்கையை அவன் வாழ்ந்து காட்டுவான் என்று அங்கே இயேசு காண்பிக்கிறார். இங்கே தாவீது எழுதுறார் பாருங்க, சங்கீதம் 23:1, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இங்க வந்துருச்சு பார்த்தீங்களா, மறுபடியும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஏன் இங்க தாவீது நிரம்பி வழிகிறது அப்படின்றா 1ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அங்க இயேசு சொல்றாரு, நான் தான் நல்ல மெய்ப்பன். அந்த நல்ல மெய்ப்பன் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார் என்பதை தாவீது இங்க எழுதுறாரு பாருங்க. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீர் தான் என்னுடைய மெய்ப்பரா இருக்கிறீர், எனக்கு தேவையானது எல்லாம் என்கிட்ட இருக்கும், நான் யாரிடமும் நான் கடன் வாங்க மாட்டேன். ஏன் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் நிரம்பி வழிகிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை தாவீதுடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கிறார். நீங்க 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்குவோம். இங்க சொல்றாரு தாவீது, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அப்படியே சொல்லிட்டு வந்து, என் சத்துருவுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எப்படி அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை தன்னுடைய வாழ்க்கையில அவர் நடைமுறை, அதாவது அனுபவிச்சு எழுதுறார் பாருங்க. 1 நாளாகமும் 22ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலியிடும் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அந்நிய ஜாதியரை கூடி வர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல்ச்சத்தை ஏற்படுத்தினான். தாவீது வாசல்களில் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிறந்த கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார். தாவீது, என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான், கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தி மகிமை உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாக இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவர்களை இப்பொழுதே சேகரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்தான். இங்க பாருங்க, தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்தை அவர் அங்க கட்ட போறார். அப்போ கட்டும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னால இயன்ற மட்டும், சில மொழிபெயர்ப்புலாம் சில வார்த்தை சொல்லப்படுது, என் சிறுமையில நான் சம்பாதித்தேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதெல்லாம் ஒரிஜினலா இல்லை. அது ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக கொடுக்கப்படுகிறது. தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க நான் ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு நல்ல ஒரு பிரயாசத்தோடு தேவனுக்கு நான் இதெல்லாம் பற்றியும் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்றாரு பாருங்க. அவர் சொல்லும் பொழுது இங்க 14ஆம் வசனம் வாசிக்கிறப்பங்க, இதோ நான் என் சிறுமையில கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சகோதரித்தும் மரங்களையும் கற்களையும் சகோதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்றார். தாவீதுடைய வாழ்க்கை ஒரு ஆடு மேய்ச்சல் இருந்த வாழ்க்கை பாருங்க. தாவீதை எந்த விதமான ஒரு மதிப்பும் இல்லை. ஆனால் தாவீது தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தர் ஒரு ராஜாவாக ஏற்படுத்தி தாவீதின் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் எப்பேற்பட்டதா இருக்குது பாருங்க. அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட போறேன். அந்த ஆலயம் ஒரு தேவனுக்காக கட்டப்படுகிற ஆலயம். அது இந்த பூமியிலே மகிமை இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய சேகரித்து வைத்த அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய மகனுக்கு கொடுத்து, இதை நீ தேவனுக்காக கட்டப்படும் ஆலயம் என்று சொல்லுகிறார். இங்க சொல்லும் பொழுது அவர் எப்படி அவர் கொடுக்கிறார் பாருங்க. இதோ 1 நாளாகமம் 22 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். 14, இதோ நான் என் சிறுமையில கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். இங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க. ஆம்பிளிஃபிகேஷன் வெர்ஷன்ல இங்க ஒரு வார்த்தை வருது. என்னன்னா, இப்பொழுது கேளுங்கள், மிகுந்த பிரயாசத்தோடு நான் கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியும் அளவிட முடியாத அளவு வெண்கலத்தையும் இரும்பையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஏனெனில்
அவற்றின் அளவு மிக அதிகம். இங்க வந்துச்சு பார்த்தீங்களா அந்த வார்த்தை, அவற்றின் அளவு மிக அதிகம். அந்த இயேசு சொன்னாரு, நான் பரிபூர்ணமுள்ள வாழ்க்கையை கொடுக்க வந்தேன். அந்த பரிபூர்ணமுள்ள வாழ்க்கை என்ன அப்படின்னா, தேவைக்கு மிக அதிகம், அப்புறம் ரொம்ப ரொம்ப அதிகம், எல்லாவற்றுக்கும் நமக்கு வழிந்தோடுகிற வாழ்க்கையை அவர் கொடுக்க வந்திருக்கிறார். இங்க வந்துச்சு பார்த்தீங்களா தாவீது, அங்க சங்கீதம் 23 என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லிட்டு 5ஆம் வசனத்தை சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எப்படி நிரம்பி வழிகிறது அப்படின்னா, இப்படிதான் நிரம்பி வழிகிறது. அவர் சொல்றாரு பாருங்க, அளவு மிக அதிகம், மரங்களையும் கற்களையும் நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், நீங்கள் அவற்றுடன் இன்னும் சேர்த்துக் கொள்ளலாம். மேலும் உங்களிடத்தில் வேலை செய்வோர் ஏராளமாக இருக்கிறார்கள், கல்வெட்டுவோரும் கொத்தனார்களும் தச்சரும் மற்றும் எல்லா விதமான வேலைகளினாலும் திறமை வாய்ந்த மனிதர்களும் இருக்கிறார்கள். பொன், வெள்ளி, வெண்கலம் மற்றும் இரும்பு ஆகியவற்றுக்கு அளவே இல்லை. ஆகையால் எழுந்து வேலையை தொடங்குங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பாருங்க, பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு இதுக்கெல்லாம் என்ன சொல்றாருன்னா அளவே இல்லை. ஆனா நம்ம கிட்ட பணம் அளவா தான் இருக்கு. ஏன் அளவா இருக்கு அப்படின்னா, தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என்னன்னா, ஒரு பொருளாதார செழிப்பை நம்மளுக்கு தேவன் வச்சிருக்கிறார். அவரு ஒரு காரியத்தை நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். என்னன்னா, அவரை முழுமையாக நம்பி, அவரை சார்ந்து கொண்டு, அவரை ஏற்றுக்கொண்டு, அவருக்குள்ள நிலைத்திருந்து நாம் காரியங்களை நடப்பிக்க வேண்டும். ஆபிரகாம் பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் பாருங்க, கர்த்தரை விசுவாசித்தான் என்ற சிம்பிளா சொல்லப்படுது. ஆனா அதை நம்ம நல்லா அதை ஆராய்ந்து பார்த்தா என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாம் கர்த்தர் சொன்னதை உறுதிப்படுத்தினான். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னதை ஏற்றுக்கொண்டான். ஆபிரகாம் கர்த்தருக்குள் நிலைத்து கொண்டான். முழுமையாக தன்னை தேவனுக்குள்ளாக அவன் அப்படியே என்ன பண்றான்னா புதைந்து விட்டான் என்று சொல்லப்படுது. பேர்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா நம்ம சிம்பிளா எடுத்துட்டோம், விசுவாசிச்சாங்க அதனால அவருக்கு நீதியா நீட்டார். நானும் விசுவாசிக்கிறேன், நீதியா வரமாட்டேன். என்னன்னா, நம்ம முழுமையாய் தேவனை சார்ந்து கொள்ளுகிறோமா, அவர் சொன்னதை உறுதிப்படுத்துகிறோமா? ஆமா, அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னோட வாழ்க்கையில நடக்கும் நாம் உறுதிப்படுத்துகிறோமா? நம்ம இதை நாம் உறுதிப்படுத்துகிறவர்களா நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஆசீர்வாதத்துக்குரியவனாக ஆபிரகாம் மாறுறாரு. பாருங்க, நம்மளுக்கு அந்த உறுதியே இல்லாம போயிடுது நிறைய நேரங்கள். ஏன்னா நிறைய தேவைகள் நமக்கு வருகிறது. தேவைகள் மத்தியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கர்த்தரை நம்பாம, இந்த கர்த்தரை முழு மனதும் நம்பாம என்ன பண்றோம்னா, சில காரியங்கள் நம்ம சுய புத்தியின் மேல சாய்ந்து நம்முடைய விருப்பத்திற்கேற்றாய் போல நம்ம போகும்போது அங்க சிக்கல்ல போய் நம்ம மாட்டிடும். கடன் பிரச்சனைல மாட்டிடும், தரித்திரத்துல மாட்டிடும், இது எல்லாவற்றிலும் மாட்டி சிக்கி கொள்கிறோம். அதனாலதான் நம்ம கிட்ட என்ன ஆவறது இல்லைன்னா அளவே இல்லை. ஆனா இங்க சொல்றாரு, அளவுக்கும் மிகவும் அதிகமா இருக்கு, ஏராளமாக அதிகமா இருக்கு. இது எல்லாவற்றையும் அவர் சொல்லிட்டு தாவீது தன்னுடைய கடைசி வாழ்நாளில் எழுதுறாரு பாருங்க. 1 நாளாகமும் 29 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் என்னால் இயன்ற மட்டும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்துக்கு காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், வெளியேறப்பட்ட சகல ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமத முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, ஏராளமா நான் கொடுக்குறேன், கொடுத்தும் அவர் அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. பாருங்க, நான் ஏராளமா கொடுக்குறேன், கொடுத்து எனக்கு சொந்தமானதிலே எடுத்து நான் கொடுக்குறேன் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சு ஓடுது. என்னன்னா, ஆசீர்வாதங்கள் எப்பேற்பட்டதா இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, அப்படியே தொடர்ந்து அவர் ப்ரேயர் பண்றாரு, ஆண்டவரே இது எல்லா ஐஸ்வர்யமும் நான் உம்முடைய கரத்துல வாங்கினேன், அதில் உமக்கே செலுத்துகிறேன். ஒருத்தரை மேன்மைப்படுத்தணும், பலப்படுத்தணும், உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று அவர் சொல்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உம்மாலே வருகிறது. தேவன் நம்முடைய பொருளாதார வாழ்க்கையை அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உபாகமும் 8ஆம் அதிகாரம், உபாகமும் 8ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசிங்க பாருங்க. 8-9, அது கோதுமையும் மார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம்.
அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைப்படாதமான தேசம். என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த தேசத்துல தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைப்படாத தேசம். வந்துச்சு பார்த்தீங்களா தாழ்ச்சி. அவர் நல்ல மெய்ப்பரா இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்து நிரம்பி ஓடுற அளவுக்கு அவர் வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு நீ ஏழை இருக்க மாட்ட, உனக்கு ஒரு குறைவும் இருக்காது, நீ திருப்தியா சாப்பிடுவ என்று அவர் சொல்றார். தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய பரிபூர்ணம் இதெல்லாம் வெளிப்படுத்துது பாருங்க. இவர் பரிபூர்ணத்தின் தேவனா இருக்கிறாரு. பரிபூர்ணம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நிரம்பி இருக்கிறது அதெல்லாம் வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து 12ஆம் வசனம் வாசியிருப்பாங்க. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி, என்ன சொல்றாரு பாருங்க, உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போது, நமக்கு அங்கே சொல்லப்படுது என்னன்னா, உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகுது, வெள்ளி பெருகுது, பொண்ணு பெருகுது. நம்மகிட்ட என்ன இருக்கு? வெள்ளி தான் இருக்கு. அதையே அவர் பெருக செய்கிறார் பாருங்க. உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் பொழுது பெருகிறதே அவர் அங்க பெருக செய்கிறார். ஏன் நம்ம நிறைய நேரங்களில் கவலைப்படுறோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார்ன்ற அந்த உணர்வே இல்லை பாருங்க. ஈசாக்குக்கு இப்பேற்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆதியாகமும் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 26ஆம் அதிகாரம், கர்த்தர் ஈசாக்கோடு இருக்கிறார் பாருங்க. ஈசாக்கு ஒரு எண்ணத்தை வச்சிருக்கிறார். இது சங்கீதம் ஆதியாகமம் 26:1, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பிலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கோராகு போனான். ஒரு பஞ்சம் வந்துச்சு. இப்போ பெலிஸ்தர் ராஜா கிட்ட போறாரு. போகும்பொழுது அப்போ கர்த்தர் ஈசாக்கு நிறுத்தி என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் முன் நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் போயிட்டார் பாருங்க. அப்போ இங்க பஞ்சம் இருக்கிறது ஒரு பக்கம் ஈசாக்கு இருக்கிறார், பஞ்சம் பழையத்துக்காக போறாரு. அப்போ தேவன் தரிசனத்துல என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு தரிசனமாக நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. பஞ்ச நேரத்துல அவர் எகிப்தை நோக்கி போறாரு. அங்க ஒன்றை காண்பிக்கிறாரு ஈசாக்குக்கு. என்னன்னா, நீ எகிப்தை நோக்கி போவாத, எகிப்தை சார்ந்து கொள்ளாத, எகிப்து உன்னுடைய ஆதாரம் கிடையாது, நான் தான் உன்னுடைய ஆதாரமா இருக்கிறேன், நான் தான் உனக்கு எல்லாமும் இருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறேன். அதை காண்பிக்கும் பொருட்டே ஈசாக்கு என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க சொல்றாரு, இந்த தேசத்துல இரு அப்படின்னு சொல்றாரு. பஞ்சம் கொடியதா இருக்கிறது. அப்போ மனநிலை எப்படி இருக்கும்? பயம் இருக்கும், கலக்கம் இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாது. இவர் வேற சொல்லிட்டு போயிட்டாரு, கர்த்தர் சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த தேசத்துல குடியிரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கலாம். ஆனா அவருடைய மனநிலை அப்படி இல்லை பாருங்க. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த தேசத்துல குடியிருக்கிறாரு. அப்ப குடியிருக்கும் போது அவருடைய மனைவிய சகோதரின்னு சொல்றாரு. மனைவி சகோதரின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க மனைவி ரொம்ப அழகா இருப்பாங்க, நீங்க அழகா இருந்தா உன்னை தூக்கின்னு போயிடுவாங்க, என்ன வேற காலி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அவ அதே தேசத்துல இருக்காங்க. 6ஆம் வசனம், ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவிடுத்த மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். பாருங்க, சகோதரின்னு சொல்லிட்டான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவனாம்படியால் அவிடுத்த மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். ஒரு பக்கம் பஞ்சம் இருக்கு, கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ இந்த தேசத்துல இரு, நான் கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. அவனுடைய எண்ணங்கள் மனநிலை எப்பேற்பட்டதா இருக்கும்? ஒரு பயம் கலக்க நிறைந்ததா இருக்கும். இப்போ நம்மளே அந்த இடத்துல இருந்து எப்படி இருக்கும்? ஆனா அவர் பாருங்க, அவர் கவலைப்படல, எதை குறிச்சும் கவலைப்படல, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார் தன்னுடைய மனைவியோடு கூட. 8ஆம் வசனம் பாருங்க, அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியை பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாக ரெபேக்காள் விளையாடி கொண்டிருந்தான் கண்டான். பஞ்சம் இருக்கு, ஈசாக்கு தன் மனைவியோடு விளையாடி கொண்டிருக்கலாம். இதெல்லாம் எப்படி யோசிச்சு பார்த்தா, அங்க 2ஆம் வசனம் தான் கர்த்தர் தரிசனத்துல ஈசாக்கு தோன்றி,
நீ வந்து எங்கேயும் போவாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். அந்த வார்த்தையை ஆபிரகாம் பாருங்க, அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினான். அந்த வார்த்தைக்குள்ளாக தன்னை இணைத்தி கொண்டான். இயேசு சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையே, அந்த வார்த்தைக்குள்ள ஈசாக்கு தன்னை இணைத்து கொண்டாரு. அங்க இருக்கிறாரு, கர்த்தரை நம்பி அங்க இருக்கிறாரு. அவர் நம்பிட்டாரு, ஒரு குறைவும் வராதுன்னு நம்பிட்டாரு. சுத்தி பஞ்சம் இருக்கு, குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறார் பாருங்க. தன்னுடைய மனைவியோடு கூட விளையாடி கொண்டிருக்கிறாரு. இங்க வந்து தமிழ்ல வந்து வார்த்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார். சில வேற மொழிபெயர்ப்புலாம் அவர் வந்து கிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப பார்த்துட்டாரு இவரு, நம்ம பெலிஸ்தர் ராஜா அபிமெலேக்கு, இவனா சகோதரின்றான், இவனா பண்றான் அப்படின்னு அப்போ பாக்குறாரு. மனைவின்னு கண்டு பயப்படுறாரு. அப்ப இந்த சூழல் எல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, ஈசாக்கு கவலைப்படலை, அழுவுல, என்ன பண்ண போறோன்னு தெரியல, எகிப்துக்கு ஓடி போகல. இதெல்லாம் இந்த சந்தோஷம், இந்த நிறைவு, இந்த மன மகிழ்ச்சி எல்லாமே எங்கிருந்து வருது? அப்படியே கர்த்தரத்திலிருந்து வருது. அதெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு. எதற்கும் அவர் பயப்படல. பாருங்க, பஞ்சம் இருக்கு, அந்த தேசத்துல வந்து கொடியதா பஞ்சம் இருக்கு. அந்த பஞ்சத்தின் மத்தியில தன்னுடைய குடும்பத்துல கர்த்தரை ஆதாரமாக வைத்துக்கொண்டு குடும்பத்துல சந்தோஷமாய் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை வித்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தியும் மாட்டு மந்தியும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. என்னன்னா, இந்த பழைய உடன்படிக்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்ற பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா, அவர்கள் இந்த தேவனை ஆதாரமாக கொண்டார்கள். தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நம்பி, முழு நிச்சயமா நம்பி அந்த காரியத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபைக்கு வருகிறோம், எல்லாம் நம்ம எல்லா கூட்டங்களுக்கும் வருகிறோம். ஆனா கர்த்தர் சொல்றது நம்ம செய்யறோமா? அவர் சொல்றாரு, நீ கடன் வாங்கக்கூடாது, நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்ற அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்றதுக்கு ட்ரை பண்றோமா? இல்லை. அநேக ஜாதி கிட்ட நம்ம கடன் வாங்கிறது நம்ம ட்ரை பண்றோம். ஏன் அப்படின்னா, அவருடைய வார்த்தையை நம்ம முழுமையா நம்பல பாருங்க. அதுதான் அது காண்பிக்குது. அப்ப ஈசாக்கு இந்த இடத்துல இந்த பரிபூர்ணத்தின் தேவனை ஆதாரமாக கொள்ளும்பொழுது பஞ்சத்தின் மத்தியில அவர் குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கிறாரு. அந்த தேசத்துல விதை விதிக்கிறாரு, அது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அங்கீகரிக்கிறாரு. அவன் ஐஸ்வர்யவனாகிறான், வர வர விருத்தி அடைகிறான். அவனுக்கு ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் எல்லாம் அவனுக்கு பெருகி கிடக்குது. தேவன் இப்பேற்பட்ட பெருக்கத்தை உடையவர்களாக தேவன் நம்மளை மாற்றுகிறார். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போனா அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க கடன் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். உபாகமும் 15ஆம் அதிகாரம், உபாகமும் 15ஆம் அதிகாரத்தில் ஆசிரியர் பாருங்க. உபாகமும் 15:4-8 வரையும் வாசிக்கிறேன். உபாகம் 15, எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்பேனால் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகி உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை முடக்காமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர், நீங்க வந்து கானான் தேசத்துக்கு போக போறீங்க. கானான் தேசத்துக்கு போகும்பொழுது அந்த தேசத்துல உங்க பக்கத்து வீட்டு, எதிர் வீடு, உங்க சொந்தக்காரன் இப்படிலாம் இருந்தாங்கன்னா யாருமே ஏழை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தரும் ஏழை இருக்கக்கூடாது. உங்க எதிர் வீட்டு, அயல் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், உங்க சொந்தக்காரன், எளியவன், விதவைகள் இருந்தா அவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உடைய கையை தாராளமாக திற அப்படின்றாரு. எப்படி தாராளமாக திறக்க முடியும் அப்படின்னா, அவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வாதத்தினுடைய விளைவு பெருக்கம். நம்மளுக்கு தேவன் பெருக்கத்தை தராரு, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தராரு. எல்லாம் ஒரு நோக்கத்தோடு தராரு. ஏன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி, விதவைகளுக்கு, மற்றவர்களுக்கு கல்வியை கொடுக்கும்படி, ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி, சபைக்கு ஊழியத்தை கட்டும்படி, சுவிசேஷ பணிகளுக்கு கொடுக்கும்படி, எல்லாவற்றுக்கும் நமக்கு தேவன் ஒரு நோக்கத்தோட பணத்தை நமக்கு கரத்துல கொடுக்க சொல்றாரு பாருங்க. இங்க வேற மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். ஆயினும் உங்களுடைய ஏழைகள் எவரும் இருக்கக்கூடாது சொல்றாரு பாருங்க. ஆயினும் உங்களுடைய
அவர் என்ன சொல்றாருன்னா, யாரும் உங்க எதிரில் பக்கத்தில் உங்க சொந்தக்காரன் உங்க நாட்டில் யாரும் ஏழையா இருக்கக்கூடாதுன்றாரு. இங்க பிரச்சனை என்னன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் சில நேரங்களில் இப்பேற்பட்ட சூழ்நிலையை கடந்து வருகிறார்கள், ஏழையா இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே ஏழையா இருக்கக்கூடாது, ஏனெனில் உங்கள் தேவனாகிய அதோனாய் உங்களுக்கு சுதந்திரத்துக் கொள்ளும்படி கொடுக்கும் தேசத்தில் அவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவனாகிய அதோனாயின் குரலுக்கு நீங்கள் கவனத்துடன் செவி கொடுத்து இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை அனைத்தையும் கடைபிடிப்பதால் கவனமாக இருந்தால் இது நிகழும். ஏனெனில் உங்கள் தேவனாகிய அதோனாய் உங்களுக்கு வாக்களித்தபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் நீங்கள் பல தேசங்களுக்கு கடன் கொடுப்பீர்கள், ஆனால் கடன் வாங்க மாட்டீர்கள். நீங்கள் பல தேசங்களை ஆளுவீர்கள், ஆனால் அவை உங்களை ஆளாது. உங்கள் தேவனாகிய அதோனாய் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் உள்ள உங்கள் வாசல்களில் ஒன்றில் உங்கள் சகோதரில் ஒருவனாகி ஏழை ஒருவன் உங்களிடையே இருந்தால் அவனை பார்த்து உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளவோ உங்கள் கையை மூடிக்கொள்ளவோ கூடாது. மாறாக நீங்கள் நிச்சயமாக அவனுக்கு உங்கள் கையை திறக்க வேண்டும். அவனுக்கு தேவைப்படும் அளவுக்கு அவனிடம் எக்குறை இருக்கிறதோ அதற்கும் போதுமானதை நிச்சயமாக அவனுக்கு கடனாக கொடுக்க வேண்டும். என்ன சொல்றாருன்னா, அவனுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும். கடன் கொடுக்கிறவனுக்கு அவன் தேவை சந்திக்கப்பட்ட பிறகும் அவனுக்கு அதிகமாக கடன் கொடு அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா, நான் உன்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பேன், உன் கையின் கிரியை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை நான் உனக்கு கொடுப்பேன். அந்த பலத்தின் அந்த ஆசீர்வாதத்தின் பலன் பெருகி கிடக்கும் பொழுது நம்மளுக்கு ஏராளமான ஐஸ்வர்யத்தையும் சம்பாதித்தையும் அவர் கொடுக்கிறார். அப்போ கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நோக்கத்தோட தேவன் இதெல்லாம் செய்ய சொல்றாரு, நம்மளை செய்ய சொல்றாரு. கடன் கொடு, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடு, நீ கடன் வாங்காத, நீ எல்லாரையும் ஆளுவ, அவங்க உன்னை யாரும் ஆள மாட்டாங்க. இப்பேற்பட்ட வார்த்தைகளை எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்ம சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால்தான் நாம் அதை அனுபவிக்க முடியும். பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் வார்த்தையில வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் நன்மையின் தேவனா இருக்கிறாரு, செழிப்பின் தேவனா இருக்கிறார், ஆசீர்வாதத்தின் தேவனா இருக்கிறாரு, பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு, அவர் தொடர்ந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு, தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார், எல்லாமே அவர் காண்பித்திருக்கிறார். நாம் இதை அறிந்து கொள்ளவில்லை என்றால் இது நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியாது. வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. ஆதியாகமம் 42 அதிகாரம், ஆதியாகமம் 42 ஆதியாகமம் 42:8. இங்க இந்த பின்னணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகள் ஒருத்தன் யோசேப்பு. அவனை எகிப்துக்கு விற்று போட்டுடுறாங்க அடிமையா. அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்துக்கு போகிற அந்த வணிகத்தில் வேலை செய்கிற அந்த ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த வணிகத்துக்காக போடுவாங்க, அதில் அவங்க விட்டுறாங்க. அந்த ஆட்கள் போய் எகிப்தில் யோசேப்பை விற்று போட்டுறாங்க. அப்போ யோசேப்பு என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறாரு. அவர் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுறாரு. வாய்க்க பண்ணும்போது யோசேப்பு ஆசீர்வதிக்கப்படுறாரு. ஆசீர்வதிக்கப்படும்போது அந்த பார்வோன் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தரும் கூட இருக்கிறாரு, நீ ஞானவானா இருக்கிற, விவேகமாக இருக்கிற, அறிவுள்ளவனா இருக்கிற, அதனால உன்னை போல ஒரு மனுஷன் இருக்கல அப்படின்னு அந்த தேசத்துக்கே ஒரு அதிபதியாக்கி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். அப்போ எல்லாவற்றையுமே யோசேப்புக்கு கீழே இருக்கு பாருங்க. அப்போ எல்லா ஆளுகையும், எல்லா செழிப்பும், எல்லா நன்மையும், எல்லா ஆசீர்வாதமும் பெருக்கமும் யோசேப்பு கிட்ட இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு பஞ்சம் உண்டாகுது. கானான் தேசத்திலும் பஞ்சம் இருக்கு. கானான் தேசத்துல தான் யாக்கோபு அவருடைய 11 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க, யோசேப்புடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்போ பஞ்சம் இருக்கும்போது இவங்க பஞ்சம் பழிக்கிறதுக்காக எகிப்துக்கு வராங்க. யோசேப்புடைய சகோதரர்கள் எகிப்துக்கு வராங்க. அப்போ எகிப்துக்கு வரும்பொழுது இவ்வளோ பெரிய ஒரு யோசேப்பா இருக்கிறாரு. எல்லா கனம் மகிமை எல்லாவற்றையும் ஐஸ்வர்யத்தையும் செழிப்பையும் யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தாரு. யோசேப்பு இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கிறாரு. அப்போது அவங்க சகோதரர்கள் யோசேப்பு இடத்துல தானியத்தை கேட்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, 42:8 யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்புக்கு தெரியுது அவங்க எல்லாரும் அண்ணன் தம்பின்னு, ஆனால் அவங்களுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியல. யோசேப்பு எகிப்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனா இருக்கிறாரு, செழிப்பு மிக்கவனா இருக்கிறாரு, ஏராளம் தாராளம் மிக்கவனா இருக்கிறாரு, கனம் மகிமை எல்லாவற்றுக்கும் பாத்திரரா இருக்கிறாரு. அது எல்லாவற்றையும் யார் கொடுத்தாரு அப்படின்னா கர்த்தர் யோசேப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த சகோதரர்கள் அறியல பாருங்க, அவர்கள் அவனை அறியவில்லை.
ஆனால் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஆதியாகமும் 45 அவங்க அறியவில்லை, அவங்க சகோதரர்கள் அறியவில்லை. அது வரையும் என்ன நடக்குதுன்னா, அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு அவளுக்கு யார் என்று வெளிப்படுத்தும் போது அந்த சகோதரர்கள் அந்த வெளிப்பாட்டின் அறிவினால் பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆதியாகமம் 45 1 அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போகுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துறாரு. அப்போ யோசேப்பு வெளிப்படுத்தும் போது அவருக்கு சகோதரருக்கெல்லாம் சொல்றாரு, பாருங்க, நீங்க சந்தலப்பட வேண்டாம், விசனப்பட வேண்டாம். நான் இங்க வந்தது ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறேன், ஒரு திட்டத்தோடு வந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை எப்படி நடத்தி இருக்கிறார் அப்படின்னா, எகிப்தில் எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து, என்ன சொல்றாருன்னா, எகிப்தில் எனக்கு சகல மகிமை, சகல நல்ல நன்மையான வாழ்க்கையே இருக்கிறது. யோசேப்பு வெளிப்படுத்தும் பொழுது அது அவங்களுக்கு தெரிய வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த நன்மைக்குள்ளாக, அந்த மகிமைக்குள்ளாக, அந்த செழிப்பு மிக்க வாழ்க்கைக்கு அவங்க வராங்க. பாருங்க, அவங்க கானான் தேசத்துல பஞ்சத்தில் அடிபட்டிருக்கிறாங்க. யோசேப்பு தன்னை யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, பார்வோனுக்கு நியூஸ் போகுது, இந்த மாதிரி யோசேப்புடைய சகோதரர்கள் வந்தாங்க, கானான் தேசத்தில் அவங்க தகப்பன் இருக்கிறார். நியூஸ் போன பிறகு பார்வோன் சொல்றாரு, பாருங்க 17 பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகளின் மேல் பொதி ஏற்றி கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் குழுமையை சாப்பிடுவீர்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளையும் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனோடு ஏற்றி கொண்டு வாருங்கள். உங்கள் தட்டுமுட்டைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசம் உள்ள நன்மை உங்களோட தான் இருக்கும் என்று சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளையின்படியே செய் என்றாங்க. பார்வோன் பாருங்க, யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அந்த யோசேப்புக்குரிய அந்த நன்மை, ஆசீர்வாதம், அந்த செழிப்பு, ஏராளம், தாராளம், மகிமை, ஐஸ்வர்யம், கனம் எல்லாமே யாருக்கு வந்தது அப்படின்னா, தன்னுடைய சகோதரர்களுக்கு, தகப்பனுக்கு வருது. பார்வோன் சொல்றாரு, பாருங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்தின் தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். பஞ்சத்தில் இருந்தாங்க. யாக்கோபு அவருடைய பிள்ளைகள்லாம் எகிப்துக்கு வராங்க. அவங்க கிட்ட ஏராளமான பணம் இருக்கு, ஆனா ஆகாரம் இல்லை. கர்த்தர் அவளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்களுக்கு சர்வ வல்லமுள்ள தேவனா இருந்து அவளுக்கு எல்லாமே பெருக செய்றாரு. யோசேப்பு அந்த நேரத்தில் ஓட்டாண்டியா இல்லை, பணம் இருக்கு, ஏராளமான பணம் இருக்கு, பொருட்கள் இருக்கு, ஆனா ஆகாரம் இல்லை. ஆனா யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, எகிப்தின் தேசத்தினுடைய சகல நன்மைகளையும் அவர்கள் அனுபவிக்கிறவர்களாக மாறுகிறார்கள். இயேசுவும் கல்வாரி சிலுவையில் அவர் தன்னை யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் தேவனுடைய குமாரன். நமக்காக பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் எல்லா விதமான கோரத்தின் தண்டனத்தையும் அவர் அங்கே ஏற்றுக்கொண்டு நமக்காக ஒன்று வெளிப்படுத்துகிறார். என்னன்னா, நீ ஆசீர்வாதமாய் வாழும்படி நான் சாபத்தை எடுத்துக்கொண்டேன். அப்ப வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அவருடைய நன்மையும் அவருடைய பெருக்கத்தையும் அவருடைய ஏராளம் தாராளத்தையும் வாழ்க்கையை நம்ம வாழும்படி தான் இயேசு கல்வாரி சிலுவைக்கு வந்தாரு. அப்போ இந்த வாழ்க்கையை நம்ம வாழலை அப்படின்னா, இன்னும் நம்ம அந்த கல்வாரி சிலுவையில் செஞ்ச வாழ்க்கையை நம்ம இன்னும் அனுபவிக்கலன்றது அர்த்தம். அதை நம்ம சரியா அறிந்து கொள்ளல. என்னன்னா, அவரு ஒண்ணே சொல்றாரு, என்னன்னா, நீங்கள் அந்த கல்வாரி சிலுவையில் நான் பட்ட பாடு மரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அதை பத்தி தெரிந்து கொள்ளுங்கள். அங்கதான் நான் சாபமா இருக்கிறேன், உங்களுக்காக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் பொன் வெள்ளியுடைய சீமானா இருக்கிறார், செல்வ சீமானா இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கிறது. அப்போ இது எல்லாமே நம்ம எப்படி அனுபவிக்கூட அப்படின்னா, தேவன் எல்லாவற்றையும் நம்முடைய கரத்துல தர்றதுக்கு ரெடியா இருக்கிறது. என்னன்னா, நாம் நம்முடைய இருதயத்துல தேவனுக்கு முதலிடத்தை நாம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவர் விரும்புறாரு நம்முடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கணும், பெருக செய்யணும் விரும்புறாரு. நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம், பெருக்கம், ஏராளம், தாராளம், பரிபூர்ணம், நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் விரும்புகிறாரு. என்னன்னா, அவர் ஒன்னே ஒன்று சொல்றாரு, என்னன்னா, என்னை நீங்க ஆதாரமாக வைங்க,
தேவைகள் எழும்பும் பொழுது என்ன முன் வைங்க, ஒரு முயற்சி எடுங்க, கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு முயற்சி எடுக்கும் பொழுது தான் அதிகமாக பணத்தை வரும். அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய தெய்வீக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. அந்த இடத்துல இயேசு இருக்கிறாரு. குறைவு வருகிறது. அவர் ஒன்றும் பண்ணல, கர்ஜாடியில் எடுத்து தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்றாரு. தண்ணீரை நிரப்பும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா திராட்சரசமாய் மாறி இருக்கிறது. அற்புத விதமாக தேவன் செய்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தார் அல்ல. நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது. இந்த சரீரத்துக்கு நம்ம சாப்பாடு போட்டு தான் ஆகணும். நமக்கு இந்த சரீரம் இருக்கிறது. சரீரம் இன்பமெல்லாம் இருக்கிறது, நிறைய இன்பங்கள் இருக்கிறது. அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் பணம் மிக அவசியம், உண்மைதான். ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, முதலாவது என்னுடைய வார்த்தைக்கு எனக்கு இடம் கொடு அப்படின்றாரு. பேதுரு கூட நைட்டு ஃபுல்லாக போட்டை போட்டு ஒன்றையும் மாட்டல, வலையில் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பேதுரு பிஸ்னஸில், அந்த பிஸ்னஸில் மீன் பிடிக்கிற பிஸ்னஸில் ரொம்ப டாப்பு. தலைமுறை அந்த பிஸ்னஸை செஞ்சவங்க. எப்போ எங்கே மீன் போட்டால் மீன் மாட்டோம், எங்கே வரும், எந்த ரேட்டில் வரும் எல்லாம் தெரியும். உயர்தர மீன்லாம் இருக்கும், அதெல்லாம் பிடிக்கிற ஆள். ஆனால் அன்னைக்கு மாட்டல. இயேசு வராரு, வலையை அலசி கொண்டு இருக்கிறாரு. பேதுரு அந்த இடத்துல கொஞ்சம் உங்கள் போட்டை கொஞ்சம் தள்ளி உங்கள் வலைகளை போடுங்கள். எப்படி பேசுகிறாரு, வலைகளை போடுங்கள். அப்போ போட்டும்போது மிகுதியான மீன்களை பிடிக்கிறாங்க. போட்டு உடையுது, வலைகள்லாம் கிழியுது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் செய்கிறாருங்க. நிச்சயமா செய்வார். அவர்கிட்ட நம்மக்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறேன். என்னன்னா, நம்ம மன உறுதியுள்ளதாக இருக்க வேண்டும். கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன், இந்த மாதிரி நம்ம மன உறுதியாக இருக்கும் பொழுது தான் சூழ்நிலை நம்மளுக்கு நெருக்கம். அப்படி சூழ்நிலை வரும். நான் பாஸ்டர் ரிச்சர்ட் கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் பாருங்க. என்னன்னா, அவர் இதுவரையும் கடன் வாங்க மாட்டார். அவருடைய கருத்தை ஏராளமாக எல்லாருக்கும் கொடுப்பாரு. ஒரு சில ப்ராக்டிக்கலான விஷயம் அவர்கிட்ட நான் கற்றுருக்கேன். என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில் ஒரு சில நாட்கள் வரையும் கடன் வாங்கியிருக்கிறாரு. இந்த தேவன் யார் என்பதை அவர் அறிந்து கொள்ளும் பொழுது அங்கே முடிவு பண்ணாரா, நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு. அங்கே முடிவு பண்ணவர் இன்றைக்கும் அவர் கடன் வாங்காமல் இருக்கிறாரு. அதே முடிவு தான் நானும் எடுத்தேன். இது எப்படி சாத்தியமாகுதான்னு முயற்சி பண்ணி பார்த்தேன். சாத்தியமாகுது. உண்மையாக நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்க. ஏன்னா கடன் வாங்கக்கூடாது. அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வர முடியாது. அவர் சொல்லியிருக்கிறார், அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஏன் அப்படின்னா அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அவர் ரெடியாக இருக்கிறாரு, கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, நம்ம வாங்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. என்ன பிரச்சனைனா, நம்ம வாங்கறதுக்கு தான் ரெடி இல்லை, கொடுக்கறதுக்கு வேற இடத்துல ரெடியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மளுக்கு அவருடைய ஜீவனையும் அவருடைய செல்வ செழிப்பையும் அவருடைய பரிபூர்ணத்தையும் ஏராளத்தையும் தாராளத்தையும் நமக்கு கொண்டு வர அவர் பல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ நமக்கு தேவன் ஆசீர்வாதமான வாழ்க்கையை மட்டும்தான் வச்சிருக்கிறாரு. குறைவு இல்லை, தாழ்ச்சி இல்லை. அங்கே அவர் சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், என் வாழ்க்கையில் குறைவு இருக்காது. முயற்சி பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்கள் பக்கம் இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். அவர்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கரத்தை பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படிலாம் அவர் வர்ணிக்குது பாருங்க. அவங்க கூடவே வராரு. மோசேக்கு சொல்றாரு, நான் உனக்கு முன்னாக போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறாரு. இன்றைக்கு என்ன அற்புத விதமாக என்ன நடந்துக்குது அப்படின்னா, நாம் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிருக்கிறது. இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். இப்போ நாமும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம். அப்போ நம்ம முயற்சி செய்யும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய பெருக்கத்தையும் அவருடைய ஏராளம் தாராளத்தையும் அந்த இடத்துல பார்க்க முடியும். அவர் ஒன்னே ஒன்று கேட்குறாரு, எனக்காக நீ நில்லுங்க, உங்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு. ஒரு சம்பவம் இருக்கு. யோசுவா என்ன பண்றாரு அப்படின்னா, எரிகோ ராஜாவை அடிச்சு துவம்சம் பண்றாரு. யோசுவா 6ஆம் அதிகாரத்தில். 7ஆம் அதிகாரத்தில் யூதா கோத்திரத்தில் ஆகாப் என்பவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஒரு பாவத்தை செஞ்சுட்டான். என்னன்னா, அந்த பொருட்கள்லேருந்து எடுத்துட்டான். அது தேவனுக்கு விரோதமாக தீட்டுப்பட்ட பொருள் ஆயிடுச்சு.
தேவன் இடத்துல வாசமா இல்லை. உடனே யோசுவா அழுவுறாரு, முகம் குப்புற விழுந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு அழுவுறாரு. யோசுவா கிட்ட தேவன் வராரு, வந்து என்ன சொல்றனா, யோசுவா எழுந்துரு, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. நீ எனக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? எழுந்துரு, நீ யாருன்னு தெரியலையா? நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஜெயிப்ப, நீ ஏன் அப்படி அழுகுற? நிறைய பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள், முடங்கி போயிருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் தேவன் சொல்றாரு, எழுந்து நெல்லுங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு உண்டு, நம்ம கிட்ட எல்லா பொருட்களும் இருக்கும், நம்ம தேவன் திருப்தியினால் ஆசீர்வதிப்பார், ஏராளம் தாராளம் நம்ம கிட்ட இருக்கும், மற்ற ஜனங்களுக்கு ஊழியத்தை செய்வோம், மற்ற ஏழை பிள்ளைகளுக்கு நம்ம கண்டிப்பாக கல்வியை கொடுப்போம், விதைகளை தாங்குவோம், ஊழியத்துக்கென்று பல பணங்களை நாம் அள்ளி கொடுக்கிறவர்களா இருப்போம். இப்பேற்பட்ட ஒரு திங்கிங் உடையவர்களாம் இருக்க வேண்டும். வேதம் அது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற. அது ஒன்று மட்டும் சொல்லிடு. எபேசியர் இருக்கிற நிருபம் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் யாருக்கு எழுதப்படுது அப்படின்னா விசுவாசிகளுக்கு எழுதப்படுது. எபேசியர் 1 வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய சித்தத்தினாலே கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசியில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். யாருக்கு எழுதுறாங்க? கிறிஸ்துக்குள் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, நமக்கு எழுதப்படுது. என்ன சொல்றாரு அப்படின்னா எபேசியர் 4:23, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. என்னன்னா, பழைய எண்ணங்கள்லாம் போயிடணும். கடன் வாங்க மாட்டேன், லோன் போட மாட்டேன், யாருக்கிட்டே வட்டி பைசெல்லாம் வாங்க மாட்டேன், இந்த பழைய எண்ணங்கள்லாம் போயிடணும். ஆவியிலே புதிய எண்ணம் உள்ளவர்கள, புதிய மனுஷன் நாம் சிருஷ்டித்திருக்கிறோம். இந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இயேசு இந்த வாழ்க்கையை கொடுக்கும்படி தான் வந்திருக்கிறாரு. இந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் தேவன் நம்மளுக்கு அவர் பெருக செய்கிறார். ஞானம், கல்வி, குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், செழிப்பு, நல்வாழ்வு, ஏராளம் தாராளம், இது எல்லாமே அவர் என்ன பண்றாருன்னா பெருக செய்யறான்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தையை மட்டும் நம்ம நம்பி நம்ம தைரியம் நிற்கும் பொழுது அவர் நம்மளுக்கு நின்று காரியத்தை அவர் நடப்பிக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. தைரியம் அணிப்போம், நாம் எவரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசு நாமத்தில் உம்மிடத்தில் வருவோம். ஆண்டவரே, அற்புதமான அந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்படி இந்த பூமியில் வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருடன் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுது. இயேசு எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் அது எங்களுக்கு இப்பொழுதே தோன்றி இருக்கிறது. வேதத்தில் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நீர் ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறீர், ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆண்டவரே, உபாகமத்தில் பார்த்தோம். ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன என்பது நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீதின் வாழ்க்கையில உம்முடைய ஆசீர்வாதம் ஏராளம் தாராளம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் கண்ணார கண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அதை எங்களுக்கு நீதியாக எண்ணி எங்களுடைய கரத்தின் கிரையில் நீர் ஆசீர்வதித்து அதை நிகழ்விடாமல் ஆண்டவரே பெருக்கத்தின் ஆசீர்வாதம் எங்கள் மடியில கொட்டும்படி நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை சொல்லுவது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படுவார்கள் என்று உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் பொருளாதார செழிப்பு, சுகம், ஆசீர்வாதம், நல்வாழ்வு, வெற்றி, குடும்பத்தின் சமாதானம் இவர்களுக்கு அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து இவருடைய மடியில நீர் போடும்படி நாங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பயத்தை இயேசுவின் நாமத்தை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். வாழ்க்கையில நல்ல நோக்கத்துக்கென்று இவர்கள் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, ஜீவனோடு, நல்வாழ்வோடு இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இவர்களுக்கு வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும், தரித்திரத்தின் எண்ணங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இவர்கள் முயற்சி செய்யும் பொழுது அவருடைய முயற்சிகள் எல்லாம் நீர் அங்கீகரித்து அதில் மிகப்பெரிய ஒரு ஆதாரம் நீர் இருக்கிற என்பதை வெளிப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஒரு பொருளாதார செழிப்பை நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, இங்க இருக்கிறவர்கள் யாரும் கடன் வாங்கக்கூடாது. ஆண்டவர், அதற்கு மாறாக இவர்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி இவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு சாட்சியை வாழ்ந்து இவர்கள் அந்த பணத்தினால் ஊழியம் செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, பணம் வந்து இவர்களுக்கு ஒரு வேலைக்காரன் மாதிரி வந்து இவர்களுக்கு ஆண்டவரே இவர்களுக்கு அடிபணிந்து இவர்களுக்கு வேலை செய்யட்டும் என்று இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அற்புத விதமாக கர்த்தர் நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிபூர்ணமுள்ள ஆசீர்வாதம் இவர்கள் மீது இருக்கட்டும். இவர்கள் செய்கிற கையின் கிரியைகள் வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமும் பெருக்கமும் திரளாய் வர்த்தித்து பெருகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதம் இவர்களோட கூட இருக்கட்டும். அன்றொரு தேவைகளோடு வந்திருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வார்த்தையிலிருந்து உடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. வியாதிகளோடு வந்திருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நீர் பரிகாரியாக இருக்கிற கர்த்தராக இருக்கிறீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாக இருக்கிறோம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நீரே ஆண்டவர் உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாக இருக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் இந்த சரீரத்தில் சுகத்தை சுமக்கும்படி உம்முடைய சரீரத்தில் நீர் தழும்பை சுமந்தீர், காயப்பட்டீர் ஆண்டவரே. வழி வாசல்கள் திறப்பீராக. ஒரு குறையும் இல்லாமல் வாழ்க்கை நிறைவாக வாழும்படி நீர் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் இவர்களோடு கூட இருப்பீராக. தேவனுடைய நன்மைக்கேற்ற போல நீர் இவரை நடத்துவீராக. கொழுமையினாலும் செழுமையினாலும் செழித்து இவருடைய வாழ்க்கை ஓங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அடியோடு அதை பிடுங்கி தூரம் எரிகிறோம் ஆண்டவரே. இனிமே குறைகள் இவர்கள்ட்ட வரக்கூடாது. இனிமேல் நிறைவான ஆவியானவர் இருக்கிறதுனால் நிறைவான ஆசீர்வாதம், பரிபூர்ணமுள்ள ஆசீர்வாதம் மிகவும் அதிகமாக, தேவைக்கு அதிகமாய் இவளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக ஒரு இடத்துல பணம் பெருகிருக்கட்டும், சுகம் பெருகிருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் பெருகிருக்கட்டும் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமென்.